தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த 7வது மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய வாக்குத்தத்த செய்தியோடு சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 6 மாதங்கள் அற்புதமாய் நம்மை பாதுகாத்த நம்ம இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த 7வது மாதத்தில் கிருபையாய் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அந்த உண்மையுள்ள தேவன் இந்த 7வது மாதத்தில் என்னவெல்லாம் நமக்கு செய்ய போகிறார் என்பதே இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேச போகிற கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. இந்த நாளிலே இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த செய்திக்கு ஆதாரமாக தேவன் கொடுத்த வேத வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 கொரிந்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1:9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான புதிய மாதத்துக்காக ஸ்தோத்திரம். 6 மாதங்கள் எங்களை அற்புதமாய் வழிநடத்தி பாதுகாத்து தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து இந்த 7வது மாதத்துக்குள்ளே நலமுடன் சுகமுடன் ஆரோக்கியத்துடன் சமாதானத்தோட நிறைவோடு எங்களை கொண்டு வந்து இந்த 7வது மாதத்தின் நிறைவை காண எங்களை உயிரோடு வைத்திருக்கிறீங்களா, அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். இந்த வார்த்தையினால எங்களை இன்னும் பலப்படுத்தும். எங்களை திருப்தியாக்கி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரையும் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இந்த 7வது மாதத்தில் அழைத்து கொண்டு வந்தவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. எதற்காக அவர் நம்ம இந்த 7வது மாதத்தில் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார், இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் நமக்கெல்லாம் என்ன செய்ய போகிறார் என்பதை இந்த நாளில் கர்த்தர் நமக்கு வார்த்தையாக சொல்ல போகிறார். நம்மை அழைத்த தேவன் அவர் ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல, ஒரு மனிதனை போன்ற தேவன் அல்ல. அவர் உண்மையுள்ளவர். அவர் பொய்யுரையாத சர்வ வல்லமையுள்ள தேவன். எதற்காக இந்த மாதத்துக்குள்ளே நம்மை அழைத்து கொண்டு வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய இரட்சகராகிய இயேசுவோடு இன்னும் நம்ம ஐக்கியத்தை பலப்படுத்தும்படியாக, ஐக்கியத்தை அவரோடு பலப்படுத்த நமக்கு அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை கர்த்தர் நாள் நம்மோடு பேச போகிறார். நாம் அவரோடு உள்ள ஐக்கியம் இல்லாமல் நாம் காணப்படும்போது நிச்சயமாக அவர் நமக்கு முன்குறித்த அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. கடந்த நாட்கள் அவரோடு சரியாக ஐக்கியம் கொள்ளாவிட்டாலும் நம்மேல் கிருபையாய் இறங்கி நமக்கு அவர் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார். அவருடைய ஐக்கியத்தில் உண்மையாய் இனிமேலாவது இருக்கும்படியாக தான் கர்த்தர் இந்த 7வது மாதத்தில் கிருபையாய் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உண்மை என்று சொன்னாலே இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து என்றாலே உண்மைதான். உண்மைக்கு முழு அர்த்தம் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து. என்னாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது: பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. இந்த அநேக மனிதர்களை நம்பி, அவர்கள் சொல்லுகிற ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போய் தங்களுடைய பணத்தை, தங்களுடைய நல்ல பெயரை, தங்களுடைய சமாதானத்தை எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிற இந்த உலகத்தில் அவரை நம்பி, அவரை உண்மையுள்ளவராக அறிந்து அவரை மாத்திரம் நம்பி இருக்கிற மக்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உண்மையுள்ள தேவன். உங்களை அழைத்த தேவனாகிய கர்த்தர் நான் உண்மை உள்ளவர் என்று அவர் சொல்லுகிறார். இயேசுவை நம்புகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இயேசு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவரோடு ஒவ்வொரு நாளும் ஐக்கியம் கொள்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் அவர் நிச்சயமாக உண்மையுள்ள தேவன். எகிப்தில் 430 வருஷமாக அடிமையாக இருந்த மக்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர்களுக்கு இறங்கி கர்த்தர் சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். சொன்னதை அப்படியே நிறைவேற்றினார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் சொன்னார். அவர் சொன்னதை நிறைவேற்றினதை சங்கீதம் 136ஆம் சங்கீதம் 21, 22 வசனங்களில் கானான் தேசத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு சுதந்திரமாக தேவன் கொடுத்தார். அவர்கள் ஜெயித்து உள்ளே போகவில்லை, தேவனே கொடுத்தார். இந்த 6 மாத காலம் மட்டுமல்ல, நாம் தாயின் கருவில உருவான நாள் முதற்கொண்டு நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்து நடத்தி வந்தவர் நம்முடைய இரட்சகராகிய தேவன் இயேசு கிறிஸ்து. அவர் தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். அவர் உண்மையுள்ளவராக நமக்கு இருக்க போகிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். அவனுக்கு வாக்கு கொடுத்தார். நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார்.
அதை அப்படியே செய்து முடித்தார். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பூமி தாங்க முடியாததாய் அவனுக்கு ஆசையை கர்த்தர் கொடுத்தார். அது மட்டுமல்ல, செத்து போன ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளின் கற்பத்திலிருந்து இந்த உலகத்துடைய சந்ததிகளை கர்த்தரை பெற்றெடுத்தார். கர்த்தரை ஆண்டவர் பெருக செய்தார். பிரியமானவர்களே, தேவன் சொல்வார், சொன்னால் அதை அப்படியே நிறைவேற்றுவார். மனிதன் சொல்லுவான், சொல்லிவிட்டு அதை மாற்றி பேசுவான். நான் அப்படி சொல்லவே இல்லை என்று சொல்லுவான். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவருக்கு கால அவகாசம் தேவையில்லை. நம்முடைய அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு கால அவகாசம் கேட்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதிகளை உண்மையாக நிறைவேற்றுவார். ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு சொல்றாரு, உங்களை அழைத்த தேவனாய் கர்த்தர் நான் உண்மை உள்ளவர். நான் உங்களுக்கு சொன்னதை அப்படியே செஞ்சு முடிப்பேன். என்னோட உண்மையை நான் விளங்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்தில் யாரெல்லாம் பலப்படுறாங்களோ அந்த மக்களை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். அவர்களுக்கு வாக்கும் தத்தம் பண்ணின அந்த இனிமையான நாட்களுக்குள்ளே, ஆசீர்வாதங்களுக்குள்ளே கண்டிப்பாய் கொண்டு வந்து சேர்க்கிறார். இதை நாம் இந்த 7வது மாதத்தில் பார்ப்போம். எப்பொழுது பார்ப்போம்? இயேசுவுக்கு நான் உண்மையா இருக்கும் பொழுது, இயேசுவோடு சரியான ஐக்கியத்தில் இருக்கும்போது நிச்சயமாக இந்த காரியத்தை நாம் பார்ப்போம். இந்த 7வது மாதத்தில் உண்மையுள்ள தேவன் நமக்கு என்னவெல்லாம் செய்ய போகிறார், நம்மை அழைத்த ஆண்டவர் நமக்கு என்னவெல்லாம் செய்ய போகிறார். முதலாவது அவர் செய்ய போகிற முக்கியமான காரியம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின்படி நம்மை சீர்படுத்த போகிறார். உங்களை அழைத்த தேவன் உங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 1ஆம் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். நம்மை அழைத்த ஆண்டவர் முதலாவது நம்மை சீர்படுத்துகிறார், ஒழுங்குபடுத்துகிறார். இந்த உலகம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. 5 நாட்களிலே இந்த உலகத்தை கர்த்தர் ஒழுங்குபடுத்தினார் வார்த்தையினாலே. 6ஆம் நாளிலே உங்களையும் என்னையும் கர்த்தர் அவருடைய சாயல்படி படைத்தார், சிருஷ்டித்தார். 7ஆம் நாளிலே கர்த்தர் ஓய்ந்திருந்தார். எல்லாவற்றையும் சீர்படுத்தி தான் மனிதனை கொண்டு வந்து இந்த உலகத்தில் வைத்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தாம அவர் ஆசீர்வதிப்பது அல்ல. யாரெல்லாம் தேவன் என்னை சீர்படுத்தட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் அவர்களை சீர்படுத்துகிறார். உங்களையும் உங்க வாழ்க்கையும் கர்த்தர் உங்க குடும்பத்தையும் சீர்படுத்த இந்த மாதத்திலே கர்த்தர் முன்னெடுக்கிறார். இந்த மாதத்தில் கர்த்தாவே என்னை சீர்படுத்துங்கப்பா, என்னை அழைத்த தேவன் அல்லவா நீர், என்னுடைய குடும்பத்தை சீர்படுத்த, என் வாழ்க்கையை சீர்படுத்துங்கப்பா அப்படின்னு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ அவங்க வாழ்க்கையை கர்த்தர் சீர்படுத்த போகிறார். சீர்படுத்த ஒப்பு கொடுத்தவங்களோட வாழ்க்கையை சீர்படுத்தி உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஸ்திரப்படுத்துவார் என்று சொன்னால் உங்களை உறுதியாக்க போகிறார். உறுதியற்ற நிலையில் நீங்க இருக்கிறீங்களா? என் வாழ்க்கை எப்படி முடிய போதோ, என் வாழ்க்கை எப்படியே போயிட்டு இருக்கு, ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கேன், நான் அங்கே இங்கே அலைந்து கொண்டு இருக்கிறேனே, என்னுடைய வருமானத்துக்காக, அன்றாட ஜீவியத்துக்காக நான் அலைந்து கொண்டு இருக்கேன், நீங்க பிரயாசப்படுறீங்களா, வருத்தப்படுறீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை ஸ்திரப்படுத்துவேன், உங்களை உறுதிப்படுத்துவேன். உறுதிப்படுத்திட்டு ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னு கேட்டீங்கன்னா, உங்களை பலப்படுத்த போகிறார், உதவி செய்ய போகிறார். மனிதனுடைய உதவி விருதா, இக்கட்டில் உதவி செய்கிற மனுஷனுடைய உதவி விருதா, எங்கள் தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம் என்று சங்கீதக்காரன் முழங்குகிறார். இந்த காலவேளையில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்களை உறுதிப்படுத்துவேன், நான் உங்களை பலப்படுத்துவேன். அது மட்டுமல்ல, பலப்படுத்தின ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? நிலைநிறுத்த போகிறார். நிலையற்ற அலைகிறீங்களா நீங்க? கர்த்தர் உங்களுக்கு பெர்மனண்டான ஒரு ஸ்தலத்தை கொடுக்கிறார். வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான வீட்டை கர்த்தர் கொடுக்க போறார். வேலை இல்லாமல் டெம்பரரி ஜாப்ல இருக்கீங்களா, உங்களுக்கு நிரந்தரமான வேலை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஜான் ஏறினா முழம் சறுக்குது நீங்க கவலைப்படுறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை உயர்த்துவேன், நான் உங்களை ஏறுமுகமாக ஏற பண்ணுவேன். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் கர்த்தர்ட்ட யாரெல்லாம் நீங்கள் சீர்படுத்தும்படி ஒப்பு கொடுக்குறீங்களோ அவங்களோட வாழ்க்கையை கர்த்தர் ஸ்டெப் பை ஸ்டெப் படிப்படியாக கர்த்தர் உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இதை நீங்கள் விசுவாசிங்க. உண்மையுள்ள தேவன் நிச்சயமாக இந்த காரியங்களை வாழ்க்கை நிறைவேற்றுவார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போவது சீர்படுத்தி, பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார். இரண்டாவது அவர் செய்ய போவது நம்மை பரிசுத்தப்படுத்த போகிறார். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனப்படியாக சொல்லுகிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு என்று அழைத்திருக்கிறார். அவர் நமக்கு கொடுத்த அழைப்பு அது பரிசுத்தமான அழைப்பு. இந்த உலகத்தில் அநேக அழைப்புகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் பிசாசு வலை விரித்து நம்மை அழைக்கிறான். அது பாவ கண்ணில சிக்க வைக்கும்படியாக தேவன் அழைக்கிறார். ஆசை காட்டி அழைக்கவில்லை, வசனத்தை சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். ஒழுக்கமான வாழ்க்கை கர்த்தர் அழைக்கிறார். பரிசுத்தமான வாழ்க்கை கர்த்தர் அழைக்கிறார். பரிசுத்தமாய் வருகிறவருடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய உண்மையை வெளிப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். 1 பேதுரு 1:15 நீங்க வாசிங்கன்னா, நாம் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்க முடியாத நம்ம அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது நாம் உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும். பாவியான ஒரு மனுஷன் மரத்தின் மேலே ஏறி
இயேசு தன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று ஆவலாக இருந்தான். சகேயு என்ற மனிதன். அந்த மனிதனுடைய அழைப்பை, அவனுடைய உள்ளத்தின் வாஞ்சையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு உடனடியாக அவன் இருக்கிற இடத்தை தேடி இயேசு வந்தார். உடனடியாக அவன்கிட்ட சொன்னார், இன்றைக்கு நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு அவன் வீட்டில் தங்கணும். எல்லாரும் சொன்னாங்க, பாவியான மனுஷன் வீட்டுக்கு அவர் போகிறாருன்னு. அந்த பாவியான மனுஷன் இயேசு அப்படியே ஏற்றுக்கொண்டான். அவன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி விட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை பாவத்தினால, இந்த உலகத்தினுடைய சாபத்தினாலையும், இந்த சுற்றுப்புறத்தாருக்குடைய பரிகாசத்தினால நிரம்பி இருக்குதா? உங்களுடைய சாட்சி கெட்டு போயிருக்கா? எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, தேவன்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுங்க. தேவன் உங்கள் இதய கதவை இந்த கால வெளியில் தட்டுகிறார். ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. சகேயுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்தார். பாவத்துக்கு, நரகத்துக்கு பாத்திரவானாக இருந்த அந்த சகேயுவை பரலோக பாக்கியவானாக, பாக்கியசாலியாக கர்த்தர் அவனை மாற்றினார். இழந்து போன எல்லாவற்றையும் அவன் திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். பிரியமானவர்களே, இயேசுவோடுள்ள உறவை, பரிசுத்தத்தை, பரலோக பாக்கியத்தை இழந்திருந்த அந்த சகேயு மீண்டும் அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள காரணம் என்ன? இயேசு கொடுத்த அழைப்பை உடனே அவன் ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கி நான் உன் வீட்டுக்கு வரணும்னு சொன்னார், உடனே வாங்க ஆண்டவரேன்னு எந்த பதிலும் சொல்லாமல் சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். பிரியமானவர்களே, உங்களுக்கும் கர்த்தர் வாய்ப்பு கொடுக்குறீங்க. சந்தோஷத்தோடு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீங்களா? இல்லாவிட்டால் ஏதோ ஒரு ஆதாயத்துக்கு ஏற்றுக்கொள்கிறீங்களா? இயேசு உங்கள் கூட வந்து தங்கணும்னு விரும்புகிறார். மனமுகந்து நீங்கள் அவரை தங்கணும்னு ஏற்றுக்கொள்ளும் போது, உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் இழந்து போன நற்பெயர், நல்ல சாட்சிகள் எல்லாவற்றையும் நீங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் இந்த வசனத்தின் வழியாக உங்களை அழைக்கிறார். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த போகிறார். நம்ம இரண்டாவது பரிசுத்தப்படுத்த போகிறார். மூன்றாவதாக ரோமர் 8:30 நம்மை நீதிமான்களாக மாற்றப் போகிறார். என்ன புதுசாக சொல்லுன்னு கேட்காதீங்க. இயேசு கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நம்ம எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு ரோமர் 3:24 வாசிக்கும். ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் நீதிமான்களாக இயேசு மாற்றிட்டாரு. ஆனால் அந்த நீதிமான் அப்படிங்கிற அழைப்பில் யாரெல்லாம் நிலைத்திருக்கிறாங்க என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. அநேகரை கர்த்தர் நீதிமான்களாக மாற்றிட்டாரு. ஆனால் ஆண்டவர் மாற்றின அந்த நீதிமான் அப்படிங்கிறதான அந்த ஸ்லாக்கியத்தில் அவங்க தங்கியிருக்கிறாங்களா? அழைக்கப்பட்ட அழைப்பில் நீதிமான்களாக நிலைத்திருக்கிறோட வாழ்க்கையில் நீதிமொழிகள் 10:6 நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். யாரெல்லாம் நீதிமான் அப்படிங்கிற ஸ்தானத்தில் தங்கியிருக்கிறாங்களோ, இயேசுவோடு யார் தங்கியிருக்கிறாங்களோ, வசனத்தோடு யார் நிலைத்திருக்கிறாங்களோ, ஆண்டவர் வைத்த ஸ்தானத்தில் யார் அமைதியாக காத்திருக்கிறாங்களோ, அவங்களுடைய தலையின் மேலே ஆசீர்வாதம் தங்கும். அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருப்பவர்கள் அல்ல, உலகத்தின் பின்பாக ஓடிக்கொண்டிருப்பவர்கள் அல்ல. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கல. தேவன் கொடுத்த உன்னதமான பரிசுத்தமான வாழ்க்கையில் நீதிமான் அப்படிங்கிற ஸ்தானத்தை தக்க வைத்து அதை காத்துக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிற வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தங்க பண்ணுகிறார். இன்றைக்கு அநேகருடைய தலையில் மேலே ஆசீர்வாதம் தங்க முடியாமல் இருக்க காரணம் என்ன? எல்லாம் வாங்குற வருமானம் ஓட்டப்பையில போடுற மாதிரி வர்றதும் தெரியல, போறதும் தெரியல. மாச கடைசியில் கை நீட்டி கடன் வாங்குறாங்க. தண்டல்காரன் வீட்டை தட்டுறான், கடன்காரன் ஃபோன் பண்ணி தொல்லை பண்றான், கிரெடிட்காரன் பேங்க்ல உள்ளதான் சுரண்டி எடுத்துக்கிறான். அப்படிப்பட்ட நிலை வருவதற்கு காரணம் என்ன? நீதிமான் அப்படிங்கிற தகுதியை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நீதிமான் என்ன செய்ய மாட்டான்? யோசேப்பு நீதிமானா இருந்ததுனால அவன் மரியாளை அவமானப்படுத்தவில்லை. நீதிமான் யாரையும் அவமானப்படுத்த மாட்டான். நீதிமான் யாருக்கும் கேடு உண்டாகிற வாழ்க்கை வாழ மாட்டான். பிரியமானவர்களே, நாம் நீதிமான் அப்படிங்கிற தகுதியை காத்துக்கொள்கிறோமா? நம்ம சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கும். முதலாவது, கர்த்தர் சீர்படுத்தும்படி அழைக்கிறார். இரண்டாவது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படி அழைக்கிறார். கடைசியாக நீதிமான்களாக மாறும்படி கர்த்தர் அழைக்கிறார். நான்காவதாக, வரங்களை தரும்படியாக, கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ரோமர் 11:29 வரங்களை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அழைத்த தேவன் வரங்களினால் நம்ம நிரப்ப போகிறார். விசுவாசம் என்னும் வரம், ஆவிகளை பகுத்தறியும் வரம், சுகமாக்கும் வரம், எல்லா வரத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. அவருடைய அழைப்பில் நீங்கள் உண்மையுள்ளவராக இருக்கிறீங்களா? அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்றீங்களா? அவரோட ஐக்கியமாக ஆயத்தமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை வரங்களினாலே நிரப்ப போகிறார். கடைசியாக, வெறுமையான வாழ்க்கை கர்த்தர் நிரப்பி உங்களை நிரம்பி வழிகிற பாத்திரமாக கர்த்தர் மாற்றப் போகிறார். பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் ராத்திரிகளாம் கஷ்டப்பட்டு வலைகளை அலசிட்டு இருக்கிறாங்க. காலையில் இயேசு அவர்களை போய் சந்திக்கிறார். சந்தித்து
உங்கள் படகு கொஞ்சம் தாங்கன்னு சொல்லி கேட்டு அதில் இன்னும் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே இப்பொழுது தள்ளி கொண்டு போய் நீங்கள் என்ன செய்யுங்க, வலையை போடுங்க அப்படின்னு சொல்ல. மீன் பிடிக்கிற நேரம் அல்ல, மீன் விழுகிற நேரம் அல்ல அது. ஆனாலும் இயேசுவின் வார்த்தைக்கு, அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்தாங்க. அவருடைய படகு நிரப்பப்பட்டது. படகு நிரம்பினோடனே ஒரு உன்னதமான ஒரு அழைப்பை கொடுக்குறாரு. இது வரைக்கும் மீன் பிடிச்ச நீங்கள் ஏன் பின்ன வாங்க, உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்கிறார். அது அப்படியே நடந்தது. பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் கர்த்தர் நம்ம சொல்ல முக்கியமான வார்த்தை, தேவனுடைய அழைப்புக்கு நாம் கீழ்ப்படிந்து வரும்பொழுது அவர் நம்மை சீர்படுத்துவார், அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார், அவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நீதிமானாக மாற்றுவார், அவர் நம்மை வரங்களினாலே நிரப்புவார். கடைசியாக வெறுமையான வாழ்க்கையை நிரப்பி நம்மை நிறைவுள்ளவர்களாக மாற்றப் போகிறார். இந்த காலவெளியில் நாம் கர்த்தருடைய கரத்தை நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய அழைப்பு நமக்குள்ளே நிறைவேறும். அந்த உண்மையுள்ள தேவன் இந்த மாதத்தில் தம்முடைய உண்மையை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் உண்மையாக அவர்கிட்ட ஐக்கியம் கொள்ளும் பொழுது நாம் ஐக்கியம் கொள்ள ஆயத்தமாகும். கர்த்தர் இந்த வசனப்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 7வது மாதம் உங்களுக்கு நிறைவின் மாதமாக இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த 7வது மாதத்தின் முதல் நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையான உன்னதமான வாக்குத்தத்த வார்த்தைகளை கிருபையா எங்களுக்கு தந்தீர். அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே எங்கள் எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த காலவெளியில் இந்த வார்த்தை கேட்டும் இந்த மக்களை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே உம்முடைய ஊழியனாக நின்று அடியின் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். நீர் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல் வைத்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அழைப்புக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்து வந்திருக்கிறாங்களோ அவங்களை எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, சீர்படுத்துங்க, வழி நடத்துங்க, வரங்களினால் நிரப்புங்க, வல்லமையினால் நிரப்புங்க, நம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க, பசுத்தால் நிரப்புங்க, குறைவெல்லாம் மாற்றி நிறைவாக்குங்க. உங்களை நாம மகிமைப்படட்டும். உடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்ட எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வருமானங்களை ஆசீர்வதித்து கொடுங்க. வீட்டினுடைய அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதி, வியாதியை விலக்குங்க. ஆண்டோட மாப்பு செய்ய தொட்டியும் எண்ணெய் கலசம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வழிநடத்தி ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசத்தெல்லாம் ஆசீர்வதிங்க. வீண் செலவுகளுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.